1.5 ஹெக்டேர் காணி கேட்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய விமான நிலைய பாதுகாப்புக்குரிய ஒரு இடமாக கேட்கப்பட்டிருக்குது. இது தொடர்பாக பிரதேச செயலாளர் சுருக்கமாக உங்களோட விளக்கத்தை சொல்லுங்க. தற்போது பாவனையில விமானப்படையில பாவனையில இல்ல. ஆனா இப்ப தற்போது பப்ளிக் தான் அதுல அந்த தோட்டம் செய்யற வேலையில ஈடுபட்டிருக்கீங்க. இப்ப பப்ளிக்ல காணி ஏற்கனவே விடுவிக்கிறதா கூறப்பட்ட காணி இன்னும் விடுபடல. பப்ளிக் இந்த 2 இதுக்கும் பிரச்சனை பட்டு கொண்டு ஏற்கனவே கனவேற்ற காணிகள் வீடுகளோட விடுபடாம இருக்குது. கிட்டத்தட்ட 190 ஏக்கர் காணிகள் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர்கள் அந்த பிரதேசத்திலிருந்து பெருமளவாக வெளியேறிவிட்டார்கள். இருந்தாலும் அந்த காணி தொடர்பாக பொதுமக்கள் கௌரவ ஜனாதிபதியோட நேரடியாக சந்தித்து சீலத்துக்கு சென்று சந்தித்த இடத்துல அது தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்று நாங்கள் இந்த வாரம் அனுப்பி இருக்கிறோம் ஜனாதிபதி சீலத்துக்கு. அவ்வாறான ஒரு நிலையில அது அந்த பிரதேசத்துல இந்த இது வாரபடியால் எங்களுக்கு இதுல தீர்மானம் எடுக்கிறதுல சில சிக்கல் இருக்கிறபடியால் தான் நாங்கள் இந்த விடயத்தை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கோம். மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கு. அந்த காணியில பிறகு திரும்ப விமானப்பட கேட்கிறேன்னா அது பொருத்தமற்ற. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி 190 ஏக்கர் அளவில் இன்னும் விட கிடக்குது. அந்த மக்களுக்குரிய கிட்டத்தட்ட 60 பேருக்குள்ள பெறும் அந்த குடுகுட வேண்டிய காணி அதுல இருக்கேக்கல. பிறகு திரும்ப விமானப்படம் கேட்கிற இது நாங்கள் வேறு ஒன்றும் கேட்க இல்லையே. எங்கட மக்கள் கேட்கிற காணி தங்கட காணியத்தான கேட்குது. தங்கட காணியில பயிற்சி செய்கிற காணிய கூட விமானப்பட இப்ப யாரோட சண்டை பிடிக்க போகுது? விமானப்பட சண்டைதான் முடிஞ்சது. இப்ப மக்கள் திரும்ப காணி கொள்ளுன்னா நாங்கள் யார்கிட்ட போறது? சிங்களக்குரிய காணி இது கொடுக்கலாம். එයා ස්ක්‍රිප්ට් එක ඇක්ටර්ස් පාර්ට් එකේ තමයි අපේ ඉඩම තියෙන්නේ. ඒ ඉඩමේ කිසිම ඉදිකිරීමක් අපිට කරන්න බෑ. ඒක තව ආරක්ෂක හේතුන් බොහොමයක් තියෙනවා. ඒ නිසා තමයි අපි ඉඩම නැවත තෝරාගන්නේ. இது இப்ப நீங்கள் போய் பார்த்தாலும் விவசாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அந்த காணியை புற கொடுக்கணும். அப்ப அதான இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது நாங்கள் மக்கள் சார்பாக நான் நினைக்கிறேன். இது தொடர்பாக ஏற்கனவே ஜனாதிபதி செயலகத்துக்கு நாங்கள் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறபடியா இன்னொரு ரிப்போர்ட் இதையும் உள்ளடக்கி அனுப்புறது பொறுத்தவரை நான் நினைக்கிறேன்.